வானாதி வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகளில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவச்சனமே, தேவ ஊழியர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தருக்குள்ள எல்லாருமே மகிழ்ச்சியாய் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட வேதனையில, போராட்டங்கள்ல, பலவீனங்கள்ல, வியாதிகள்ல, பிசாசின் பிடியில, சோதனைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காக, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஜெபிக்கவும் என்னுடைய வார்த்தையை கேட்கவும் தயாராக இருக்கிறீங்க? நான் சுவிசேஷகர் டேனியல் ராஜசேகரன், த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. இது என்னுடைய முதல் முகநூல் நேரலை காணொளி. இந்த காணொளி மூலியமாக எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் அவரோடு இருக்கிறேன். கர்த்தர் தாமே அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ள வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம மூழ்கி ஜெபிக்க போறோம். பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று கர்த்தர் அங்கு கேட்பதை நம்ம வாசிக்கிறோம். மத்திய மார்க்லூக்கால நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜெபத்தின் வல்லமை, இந்த ஜெபத்தின் மேன்மை என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஜெப ஆவியில ஒருவர் நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதை யாராலுமே மாற்றவோ தடுக்கவோ முடியாது. அநேக சம்பவங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் பாருங்க, அன்று எலியா ஜெபிக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி பாகாலினுடைய எல்லா பலிபீடங்களையும் நொறுக்கி போட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது மரித்த லாசரு உயிரோடு எழுப்பி வந்தார் இல்லையா? அப்போ இந்த ஜெபத்தின் மேன்மை, ஜெபத்தின் வல்லமை என்பது அதை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதே போல எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்பதை நாம முழுமையாய் புரிந்து கொண்டு கர்த்தருக்குள்ள நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபத்திற்கான ஒரு மேன்மையும் வல்லமையும் கிரியை செய்யும் நம்ம வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லேலூயா.
சரி, நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வசனம் ஜெபத்தை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கு. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோம். அதே போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபமும் பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ ஜெபத்துல நம்ம 2 காரியங்களை கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுனால என்ன பயன்? இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனால என்ன பயன்? விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அதை யாராலுமே மாற்ற முடியாது. அல்லேலூயா. அதே போல இடைவிடாமல் ஜெபிப்பது, ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது, அதாவது திருமணத்திற்காகவோ அல்லது ஒரு நல்ல வேலைக்காகவோ, வேலை வாய்ப்புக்காகவோ, வீடு கட்டுவதற்காகவோ, பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவோ, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காகவோ, ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்பதை அவர்கள் ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஸோ அந்த தேவனுடைய வீட்டை கட்டுவதற்காகவோ நாம் என்ன செய்யணும்? இடைவிடாமல் கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இப்போ இடைவிடாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு முதலாவது நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். தகுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும்போது, ஜெபிக்கும் போது, அந்த வேண்டுதல்கள், அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு நமக்கு பதில் கிடைக்க கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த பதில் கிடைக்க உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ முதலாவது நம்ம சிறிய ஜெபம், ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இந்த செய்தியை ஆரம்பித்து, பிறகு தேவனுடைய வார்த்தையை சற்று நேரம் தியானித்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? தொடர் ஜெபத்தை ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம் வரைக்கும் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் அதற்கான பலனையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் பூமியிலே காணப்படுகிறவைகளையும் வானத்திலே காணப்படுகிறவைகளையும் உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் சகலத்தையும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது ராஜாவின் தேவனே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரமண்டலங்களிலே உம்முடைய ராஜ்யம் இருப்பது போல இந்த பூமியிலேயும் உம்முடைய ராஜ்யம் இருந்து வருவதாக தகப்பனே. கர்த்தாவே, பரமண்டலங்களில் எல்லாம் உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது போலவே இந்த பூமியிலும்
பூமியின் குடிகள் மேலும் உங்களுடைய பிரசன்னம் தங்கியிருப்பதாக தகப்பனே. தகப்பனே, அப்பா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று கேட்கும்போது ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல், உம்மை துதிக்க முடியாமல், பாவக்கட்டுக்குள்ள நித்திரை மயக்கத்துல சொருகி போன கண்களோடு இருக்கிற ஊழியக்காரிகளையும் ஊழியக்காரர்களையும் தேவ பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் இப்போது நீங்க நினைவு கூறுங்கப்பா. உங்க கருத்துல அவர்களை கொடுக்கிறேன். இருதயத்துல ஜெபிக்க ஆர்வம் இருந்தும், நாவிலே வார்த்தைகள் வந்தும், சோர்வினால பலவீனத்தினால பிசாசு கொண்டு வருகிற கட்டுகள்னால ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலே அவர்களை தொட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்க அவர்களை நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதிகளில் பலவீனங்களில் இருக்கிறவர்கள், ஏமாற்றங்களில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவர்கள், உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு காத்திருக்கிறவர்கள், ஊழியத்துல உண்மையாய் உத்தியமமாய் ஓடுகிறவர்கள், தகப்பனே, எல்லோருக்கும் நீங்க உங்களுடைய ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை ஜெபத்தினால் நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்துல உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி தங்கி இருக்கட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, உங்களுடைய ஜெப ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுகிறார் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வாசிக்க போகிற வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக போதித்து வியாக்கியானத்தையும் விளக்கத்தையும் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அந்த வசனங்களை நீங்கள் மாற்றி தர வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். வசனங்களை தியானித்து முடித்த பிறகு கர்த்தாவே, எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன காரணத்துக்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஏவி ஜெபிக்க வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஆரம்பம் அல்பமாய் இருந்தாலும் முடிவு என்பது நிச்சயமாய் சம்பூர்ணமாய் தேவன் மாற்றம் உள்ளவராக இருக்கிறார். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் அனைவரும் இந்த ஜெப நேரத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாமா? வாங்க. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை நம்ம இன்னைக்கு சற்று நேரம் தியானிக்க போறோம். அல்லேலூயா. தியானிக்கலாமா? முதலாவது நான் படிக்கிறேன். படித்து முடித்த பிறகு நம்ம அந்த வசனத்தின் அர்த்தங்களோடு நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் மன்னிக்கணும், மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ ரூபத்துல உலாவிக்கிட்டு இருக்கும்போது, மனுஷனா இருக்கும்போது, இந்த மத்தேயு அதிகாரத்தை நீங்க மத்தேயு புஸ்தகத்தை 1வது அதிகாரத்திலிருந்து வாசித்தீர்களேனா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் கன்னி மரியாளின் வயிற்றில் பரிசுத்தமாய் என்ன பண்ணாரு? பிறந்தார். பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரித்த மரியாள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பு கிட்ட தேவன் தூதரை அனுப்பி சொப்பனத்துல சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு என்று அவருக்கு என்ன பண்றாங்க? அவர் தன்னுடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி அந்த பாவத்திலிருந்து அவர்களை என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். இயேசு என்பவர் பிறந்ததற்கான முதல் நோக்கமே ரட்சிப்பதற்கு. ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு, பாதுகாப்பதற்கு என்று பொருள். பாருங்க, உலகம் கொடிய பாவத்துல சிக்கிட்டு இருந்தது. பாவங்கள்னா அது ஒரு லிஸ்டே இருக்கு. நிறைய பாவங்கள். பழைய பாட்டு காலத்துல ஜனங்கள் வெறியர்களா இருந்தாங்க. அதாவது போய் சொல்லுவது, உதாரணத்துக்கு 10 கட்டளைகள்ல நிறைய பாவங்களை குறித்து கருத்தை சொல்லியிருக்கிறாரு. கொலை செய்வது ஒரு பாவம், விபச்சாரம் செய்வது ஒரு பாவம், வேசித்தனம் செய்வது ஒரு பாவம், மற்றவர்களுடைய பொருள் மேல இச்சிக்கிறது, ஆசைப்பட்டு அதை திருடணும் நினைப்பது ஒரு பாவம், விக்கிரகங்களை வணங்குவதும் மிகப்பெரிய ஒரு பாவம். இப்போ விக்கிரகங்களை வணங்குவது என்பது கர்த்தருடைய பார்வையில அது மிகப்பெரிய குற்றம். 10 கட்டளைகள்ல பிரதான கட்டளையே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எனக்கு நிகராய் எந்த ஒரு ரூபத்தையும் எந்த ஒரு சுரூபத்தையும் நீ வணங்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு பொம்மையையோ எந்த ஒரு சிலையையோ வணங்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய பிரதான கட்டளை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? நிறைய சிலைகளை செய்து அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து அதை வணங்கி அதற்கு புனஸ்காரங்கள் செய்து பூக்களை போட்டு எண்ணெயை வார்த்து புனித நீரை வார்த்து அதை அபிஷேகம் செய்து அதை கடவுளாக வணங்குறாங்க. சங்கீதம் 115 வாசித்து பாருங்க. சங்கீதக்காரர் அழகா சொல்லியிருக்காரு. அவைகளெல்லாம் சிலைகள், அவைகளெல்லாம் ஒன்றும் உயரற்ற பொருள்கள். அவைகளுக்கு காது இருந்தும் கேட்காது, கை இருந்தும் அசைக்காது, கால்கள் இருந்தும் நடக்காது, கண்கள் இருந்தும் காணாது. அப்போ தேவன் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகள் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், ஜீவனோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அவருக்கு உருவம் இல்லை, அவரை கண்டவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிலை நிற்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், நோய்கள் குணமாகும், வியாதிகள் ஓடும், பிசாசுகள் ஓடும், பிரச்சனைகள் தீரும், கடன்கள் மாறும். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது எல்லாமே நமக்கு நன்மையாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக பாருங்க, தேவனுக்கு பிரியமுள்ள தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானவைகள் தான், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை. பவுல் சொல்றாரு, தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா தேவன்? அவர் புறஜாதியர்களுக்கும் தேவன் தான். பூமியில் உள்ள சகல குடிகளுக்கும் அவர் தேவன் தான். சகல ஜீவராசிகளுக்கும் அவர் தேவன் தான். சங்கீதத்துல ஒரு இடத்துல பாருங்க, வாசிக்கிறோம், மலைகளில் நடமாடுகிற காட்டு மிருகங்களும் பூமியில் உலாவுகிற எல்லா மனிதர்களும் என்னுடையவர்கள் எல்லாம் கர்த்தருடையது. பூமியும் குடிகளும் அவைகள் உள்ளவைகள் யாவும் கர்த்தருடையது என்று சங்கீதக்காரர் சங்கீதத்துல பாடுறார். அநேகர் அறிந்தவர்கள்
இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அறியாதவர்கள், அவருடைய அன்பை ருசிக்காதவர்கள், அவரை மறுதலிக்கிறவர்களையும் கூட அவர் என்ன பண்றார்? நேசிக்கிறார். அவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை பாவ மன்னிப்புக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பது சத்தியம், என்பது நிஜம், உண்மை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கான சரித்திரம் இருக்கு, ஆதாரங்கள் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கு. அவர் யூதராய் பிறந்தார், 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார், யூத முறைமையின்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு. மரியாள் வாழ்ந்த வீடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பேதுருவின் வீடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், பிப்ளிக்கல் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தேவை, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. பரிசுத்த வேதாகமும் 100% உண்மை என்பதற்கு ஆதாரம் இருக்கு. தேவச்சனமே, உலகத்திலேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய கல்லறை காலியா இருப்பது இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மட்டும்தான். நம் தாயா இருக்கட்டும், நம் தகப்பனா இருக்கட்டும், நம்முடைய மூதாதையர்கள், பாட்டன், பூட்டன், யாரா இருந்தாலும் அவர்களை மரித்து பிறகு அடக்கம் பண்ணியிருந்தோம்னா, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல, அந்த கல்லறையில அவர்களுடைய எலும்புகளும் அவர்களுடைய எச்சங்களும் இருக்கத்தானே செய்யும். ஆனா இயேசு கிறிஸ்துவை கொன்னாங்க, சிலுவையில் அறைந்தாங்க, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கிறிஸ்து சிந்தினார் பூமியில, மரித்தார். உயிரோட இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு சொல்லி ஈட்டிய தன்னுடைய அவருடைய விழா எலும்புல குத்தி பார்த்தாங்க, உயிர் இருக்குதா இல்லையா. அப்ப குத்தி பார்க்கும்போது கூட உடம்புல இருக்கிற அந்த நீர் எல்லாம் கூட வெளியே வந்துருச்சு. அப்ப அந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் அரிமத்தியான் ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறையில இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வைத்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் மரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. தாம் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு எழும்பினார். பாருங்க, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் எல்லாரும் போய் அந்த ஏரோது ராஜா கிட்ட முறையிட்டாங்க. என்ன முறையிட்டாங்க? இவர் எத்தன் இயேசு கிறிஸ்துவ, இவர் பெரிய ஆளு, இவர் இவருடைய பாடி யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி இவர் சொன்ன மாதிரி எந்திரிச்சு வந்துட போறாரு, அவர் எங்கேயும் தப்பிச்சு போயிடாத மாதிரி திருப்பி அவர் நம்மளுக்கு தொல்லை கொடுக்காத படிக்கு அவர் எந்திரிச்சு வந்தா பார்த்துக்கிறதுக்கு காவலாளர்களை போடுதுன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு முன்பாக காவலாளர்கள் இருந்தாங்க. 3வது நாள் தேவகுமாரன் உயிரோடு எழும்பும் போது பூமி அதிர்ச்சிகளும் மின்னல்களும் வானத்திலிருந்து தேவ தூதர்களும் இறங்கி வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் உலகத்திலேயே அவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பரலோகத்திற்கு ஏறினவர், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சகல அதிகாரங்களும் உடையவர், சர்வ வல்லவர், எல் ஷடாய், எலோஹிம், எல் ரோஹி, அவர் ஒருவர் தான். அவரால் மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை தியானித்து தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் பேசி தியானித்த பிறகு தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி நம்ம ஜெபிக்க போறோம்.
அல்லேலூயா. உங்களுடைய ஜெப குறிப்புகள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது நான் உங்களுக்காகவும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சரி பாருங்க, அப்போ 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா சாந்தமா, அமைதியாய், பொறாமை இல்லாம, பொச்சரிப்பு இல்லாம, எரிச்சல் இல்லாம, கோபப்படாம, ஆத்திரப்படாம, யாரையும் வெறுக்காம, எல்லாரையும் நேசித்து சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாய், எல்லோருக்கும் பிடிக்கிறவர்களாய் வாழ்கிறவர்கள், எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்பது இருக்கிறது. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற குணநலன் உள்ளவர்கள் என்பது இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா? ஏதாவது துன்பத்துல இருக்கிறீங்களா? ஏதாவது துயரத்துல இருக்கிறீங்களா? ஏதாவது இழப்புல இருக்கீங்களா? ஏதாவது ஒரு வேதனையில இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? பலவீனத்துல இருக்கிறீங்களா? தீராத வியாதியில இருக்கிறீங்களா? இல்ல பில்லி சூனிய கட்டுகள்ல இருக்கிறீங்களா? என்ன ஒரு காரணமா இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ள வாங்க. அவர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கவும், விடுதலை செய்து பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆறுதலை கொடுக்கிற தேவன், அன்பை கொடுக்கிற தேவன், தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டாருங்க. அதற்கு மேல என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பண தேவையோ, உடல் ஆரோக்கியமோ, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ, குழந்தை பாக்கியமோ, வீடு கட்ட வேண்டிய காரியங்களோ, என்னவா இருந்தாலும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். பாருங்க, வசனம் சொல்லுது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் நலம். பலி அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்களை செய்தா அந்த பாவத்திற்கு ஏற்ற பலிகளை செலுத்த வேண்டும் என்பது பிரதான கட்டளைகளா இருந்தது. ஒருவன் ஒரு சின்ன பாவம் செய்யறான், ஒரு பொய் சொல்றான், ஒரு விபச்சாரம் பண்றான், ஒரு வேசித்தனம் பண்றான் அப்படின்னா அந்த பாவத்திற்கு ஏற்ற ஒரு புறாவையோ, ஒரு கோழி குஞ்சியோ, ஏதோ ஒரு கோழியையோ, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ, அவர்கள் செய்கிற பாவத்திற்கு தக்க பலியை எடுத்துட்டு போய் ஆசரிப்பு கூடாரத்துல அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் கிட்ட கொடுக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரதான ஆசாரியன் வந்து அதன் மேல புனித நீரை தெளித்து அந்த மனுஷன் செய்த பாவத்தை எல்லாம் அந்த பறவையின் மேலோ விலங்கு மேலேயோ தலையில வைத்து பாவங்களை எல்லாம் அதன் மேல செலுத்தி, அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து தேவனுடைய அந்த பலிபீடத்தின் மேல தெளித்து பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நடைமுறையில் இருந்த ஒரு நியாயபரமான கட்டளை. பாருங்க, வசனம் தெளிவா இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது என்பது எழுதப்பட்ட நியாய பிரமாண கட்டளையா இருக்கிறது. இப்போ அந்த ரத்தம் தான் மனுஷனுக்காக தேவன் கிட்ட பாவத்தை போக்குவதற்கு பேசும், பரிந்து பேசும் என்று கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். அப்போ நம்ம பாவங்கள்லாம், அக்கிரமங்கள்லாம், மீறுதல்கள்லாம் மன்னிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு, ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபத்தில் நம்ம என்னென்ன கேட்டாலும், நம்ம கடன் பிரச்சனையையும், நம்மளுடைய சுகவீனத்தையும், நம்ம பலவீனத்தையும் மாற்றுவதற்கு அவர் ரெடியாக இருப்பார். அல்லேலூயா. அதற்கு முன்னாடி செய்ய மாட்டாரா என்று கேட்டிங்கன்னா, எப்பவுமே செய்ய அவர் ரெடியாக இருக்கிறாரு. விசுவாசத்தோடு நம்ம யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம கேட்கும்போது, அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ வேதாகமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். அப்போ இந்த வசனத்தின் படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு கூட தேவச்சனமே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் துயரப்பட்டு இருக்கிறீங்களா, ஒரு துன்பத்தில் இருக்கிறீங்களா, ஒரு வேதனையில் இருக்கிறீங்களா, துயரமாக இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட வந்து காசோ, பணமோ, சொத்தோ, ஆபரணங்களோ, ஆஸ்தியோ, உங்கள் அந்தஸ்தோ, உங்கள் பெயரோ, உங்கள் புகழோ, எதையுமே வந்து இயேசு கிறிஸ்து பறிக்க மாட்டார், கேட்க மாட்டார். அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். இருதயத்தோட அவரை கூப்பிடுவோமா? கூப்பிட்டால், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு வந்து உதவி செய்வேன், உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம், துன்பம் இருக்கும்போது நம்ம முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது, இயேசுவே எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்க, என்னை மாற்றுங்க, எனக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்வதற்கு ஒரு வழியை கொடுங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு, தீராத வியாதி இருக்கு, இந்த வியாதியை குணப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வியாதியை என்னை விட்டு குணப்படுத்துங்க, சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கு, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, என்ன பிரச்சனை இல்லை, எந்த துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்து தேவதூதர்களை அனுப்பி உங்களை விடுவிக்க, உங்களை காத்துக்கொள்ள, உங்களை பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் இல்லை. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் பிதாவாக தேவனுடைய புத்திரர்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்று யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சகோதர சகோதரிகளே. நீங்க இருக்கிற பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வரணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நீங்க கூப்பிடுங்க. அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்து உதவி, நிச்சயமா உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கே உங்க இருதயத்தில் இப்போதே கூப்பிடுங்க. உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்குவார், உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிக்கலாமா?
பாருங்க, இந்த அதிகாரத்துல நிறைய வசனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் யாருன்னா பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள்னா லக்கி, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, லக்கி பீப்புள், லக்கி மேன், லக்கி உமன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டம் பண்ணவங்களாக இருப்பீங்க. எப்படின்னா, நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்களே என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்து உலாவிக்கிட்டு இருக்கும்போது அநேகர் அவரை பின்தொடர்ந்து போனாங்கன்னு வாசிக்கிறோம். பிசாசுகள் ஓடிச்சு, நோய்கள் குணமாச்சு, கண் பார்வை இல்லாதவனுக்கு, குருடனுக்கு கண் பார்வையை கர்த்தர் கொடுத்தார், முடவனை நடக்க வைத்தார், காது கேட்காத செவிடனை காது கேட்க வைத்தார். எவ்வளவோ அற்புதங்கள். ஒரு குஷ்டரோகி, உடம்பு கை கால் எல்லாம் குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா ஒரு குஷ்டரோகி எப்படி இருப்பான்? கை கால் உடம்பெல்லாம் புண்ணு இருக்கும், பக்கத்துல யாரும் போக முடியாது, துர்நாற்றம் வீசும், ரத்தமும் சீலும் ஒளியும் இல்லைங்களா? அந்த குஷ்டரோகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொட்டார். அவர் கெஞ்சுறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்றார். அப்போ தேவன் என்ன பண்றாரு? உடனே திரும்பி பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவர் தொடர்றார். அந்த குஷ்டரோகிகளை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக தொட மாட்டாங்க. அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. யாரும் அவங்களோட புழங்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டம். இன்னைக்கு கூட நம்ம மத்தியில் வாழ்ந்து மறித்த அன்னை தெரசா அம்மா பாருங்க, குஷ்டரோகிகள் மத்தியில தான் ஊழியம் பண்ணாங்க, குஷ்டரோகிகளுக்காக தான் வாழ்ந்தாங்க. ரத்தமும் சீரும் ஒழியும் போது அதை துடைத்து அந்த புண்களுக்கு மருந்துகளை போட்டு, அப்போ அதுதான் பாருங்க உண்மையான அன்பு. தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்பது அதுதான். மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறது, மற்றவர்களுடைய வேதனைகளை தான் ஏற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வது, மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கொடுப்பது. அப்போ இதுதான் கிறிஸ்துவனுடைய குணநலன்கள். தேவச்சனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் அந்த குஷ்டரோகியை தொட்ட உடனே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி அவன் சுகமாயிட்டான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அவர் செய்தார் பார்த்தீங்களா? அதே ஆண்டவர், அதே இயேசு கிறிஸ்து இன்று எனக்குள்ளேயும் ஜீவிக்கிறார், இந்த உலகத்திலையும் இருக்கிறார். அவர் மனுஷ ரூபத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி உலகம் முழுவதும் உலாவிக்கிட்டு இருக்கு. அவருடைய ஆவி, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் உலகம் முழுவதும் இருக்கு. எங்கிருந்து வேண்டும் என்றாலும் அவரை நம்ம கூப்பிடலாம், நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். இயேசுவே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தீர்த்து கொடுங்க சொன்னா போதும். இயேசுவே எனக்கு இந்த வியாதி இருக்கு, குணமாக்குங்க அப்படின்னு சொன்னா போதும். நீங்க எங்க ஒரு சர்ச்சில் போய் தான், ஒரு ஆலயத்தில் போய் தான் இயேசு கிறிஸ்துவ கூப்பிடணும், இயேசு கிறிஸ்து அங்கதான் இருப்பாருன்னு நினைக்காதீங்க. எங்கேயும் இருப்பார். அவர் சர்வ வியாபகர், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட். பூமியிலும் வானத்திலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆக தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க துயரத்தில் இருந்தீங்கன்னா
துன்பத்தில் இருந்தீங்கன்னா, வேதனைகள்ல இருந்தீங்கன்னா, பாடுகள்ல, வியாதிகள்ல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தோட ஏற்றுக்கொண்டு கூப்பிடுங்க. அவர் நிச்சயமே வந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம், ஒரு அமைதலான, ஒரு அன்பான, அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே, சில பேருடைய முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு வயசு 40, 45, 50, 60, 70 வயசு கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய முகம் வந்து பாலகனை போல, ஒரு பச்சை குழந்தையை போல, ஒரு நல்ல ஒரு பார்க்கவே வந்து தெய்வீக கலையோடு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க இருதயம், அவங்க சிந்தைகள், அவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சாந்தமாக இருக்குது, அன்பாக இருக்குது, நல்லதை சிந்திக்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாருக்கும் துரோகம் செய்யலை, யாரையும் அழிக்கலை, யாரையும் ஏமாத்தலை, பொறாமையில் வஞ்சகத்தில் அவங்க வாழலை அப்படின்றது அதற்கான அர்த்தம். சில பேருடைய முகத்தை பார்த்தாலே அப்படியே எப்போ பாரு அப்படியே என்ன எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி அப்படியே தாளிச்சா கட்ட பட்டுன்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் முகம். முகத்தில் அப்படியே வெடிக்கும் கோபமோ ஆத்திரமோ எரிச்சலும். அப்போ சாந்தமா இருக்கிறவர்களுக்கு அழகான தெய்வீக கலையோடு முகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அந்த சாந்த குணமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் பூமி ஆட்சி செய்வாங்க, ஆளுகை செய்வாங்க. கோபப்படுறவங்க, ஆத்திரப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க கொஞ்ச காலம் மட்டும்தான் வாழ்வாங்க. கொஞ்ச காலம் மட்டும்தான் அவங்களோட அதிகாரம் இருக்கும். கொஞ்ச காலம் மட்டும்தான் தெய்வ மக்கள் மனுஷங்களாக அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும். அல்லேலூயா. அவங்க வாழும் காலத்திலையும் வாழ்ந்து மறித்து உலகத்தை விட்டு போன பிறகு கூட சாந்த குணம் உள்ளவர்களை உலகம் வந்து நேசிக்கும், நினைச்சு பார்க்கும். அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அன்னை தெரசா எடுத்துக்கோங்க. அன்னை தெரசா அம்மா வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் அவங்கள மதிச்சாங்க, எல்லாரும் அவங்கள நேசிச்சாங்க. அவங்க மறிச்ச பிறகு இன்னைக்கு அவங்கள வந்து அநேகர் நேசிக்கிறாங்க இல்லையா? அப்போ அதுதான் அந்த சாந்த குணம் இருக்கிற மனுஷங்களுக்குள்ள கடவுள் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு குற்றம் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அன்பை காட்டுவாங்க. அந்த சாந்த குணம் இருக்கிறவங்க. அப்போ அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் பிரகாரம் அவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சாந்த குணத்தோடு நம்ம இருக்கணும் தேவஜனமே. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம், மற்றவர்களை நேசிக்கிற குணம், நம்மளால் இயன்ற வரைக்கும் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு மீண்டும் திருப்பி கொடுப்பார் என்ற வசனம் இருக்குது. அப்போ ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யும் போது கடவுள் நமக்குள்ள வாழ்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். அவர்கள் யாரா இருந்தாலும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் அப்படின்னா உண்மையா, உத்தமமா, நேர்மையா இருக்கிறவர்கள், நீதியை செய்கிறவர்கள். நீதியை செய்கிறவர்களா நேர்மையா இருக்கிறவர்கள் அர்த்தம். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது, ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது, அல்லது சுயமாய் ஒரு தொழில், ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது உண்மையா இருந்தோம்னா,
கரெக்டாக உத்தமமாக இருந்தால், வேலையில் உண்மையாக இருந்தால் அதற்கான ப்ரொமோஷன்ஸ் சீக்கிரமாக வரும். செய்கிற தொழிலில் நம்ம கொடுக்குற நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அந்த கொடுக்குற விலைக்கு சரியான பொருளாய், தரமான பொருளாய் நம்ம கொடுக்கும்போது அந்த பொருளை பயன்படுத்துகிற கஸ்டமர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. அதன் மூலியமாய் நம்ம உண்மையாக நம்ம தொழிலை செய்யும்போது பிஸ்னஸ் நல்லா வளரும். அல்லேலூயா. 50 கிராம் எடையுள்ள பொருளை பாக்கெட்டில் நம்ம பேக் பண்ணும்போது அதற்கான விலையை, அதோடைய பொருளுடைய விலை 50 கிராம் இருக்கிற பொருள் 50 ரூபா அதோடைய அடக்க விலை அப்படின்னா, தொழில் செய்பவர்கள் லாபத்துக்கு அதன் மேலே ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா லாபம் வைத்து நம்ம விற்கிறது தப்பு இல்லை. அந்த குவான்டிட்டி அளவு குறையாமல் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ அதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. நேர்மையாக நமக்கு நம்ம காரியத்தை நம்ம வாய்க்க செய்யும்போது, கடவுள் அதை பார்க்கும்போது, உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடவுள் அந்த தொழிலையும் அந்த வேலையையும் ஆசீர்வதித்து அந்த வேலையில் அந்த தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த தொழில் பெருகும். அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அதுதான். அப்போ நீதியை செய்கிறவர்களும் நீதியின் மேலே பசிதாகம் எப்பவுமே உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. இதுதான் நீதியுள்ள மனுஷன். அப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்படி இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த காலத்துல உண்மையா, உத்தமமா, நீதியா, கரெக்டா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா உண்மையா இருந்தா பிரச்சனைங்க, போராட்டங்கள், நம்ம ஆபீஸ்லயே உண்மையா இருக்க முடியாது. எதிரிகள் வருவாங்க, நொறுக்குவாங்க, உடைப்பாங்க, ஏமாற்ற பார்ப்பாங்க, அழிக்க பார்ப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மேற்கொண்டுதான் இருந்து ஆகணும். உண்மையா இருக்கிறவங்களுக்கு, கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும், போராட்டங்கள் தான் வரும். தானியேல் வாழ்க்கை எடுத்து பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. தானியேல் உண்மையா இருந்தாரு, கரெக்டா இருந்தாரு, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அவர் மேல குற்றம் சாட்டி, அவர் மேல பிராது பண்ணி, ராஜாக்கு விரோதமாய் அவரை திருப்பி பொய் சாட்சி சொல்லி அவருக்கு தானியேலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில் என்ன நடந்தது? தானியேலை தேவன் அந்த சிங்க வாய்களை எல்லாம் கட்டி போட்டு காப்பாத்தினாரா இல்லையா? அதே போலதான் நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, நம்ம தொழிலுக்கு விரோதமாய், நம்ம வேலைக்கு விரோதமாய் அநேக சிங்கங்கள் இருக்கும். எல்லாம் சிங்கங்கள் தான். நம்ம தான் அவர்களுக்கு இறை. நம்ம கரெக்டா இருந்தா, நம்ம நேர்மையா இருந்தா, நம்ம உண்மையா இருந்தா, நம்ம தான் அவங்களுக்கு இறை. ஆனாலும் இஸ்ரவேலர்களின் தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதியை செய்கிற தேவன். அவருக்கு நம்ம பயந்து நம்ம வேலையில கரெக்டா இருந்தோம்னா அந்த சிங்கங்களுடைய வாயெல்லாம் தேவன் அடைச்சி அந்த சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டி போடுவார். அல்லேலூயா. அந்த சிங்கங்கள் நமக்கு விரோதமாய் எதுவுமே செய்ய முடியாது தேவஜனமே. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அந்த பிராது கொடுத்தாங்க இல்லையா, தானியேலுக்கு விரோதமாய் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களே கூப்பிட்டு ராஜா என்ன பண்ணிட்டாரு? ராஜா என்ன பண்ணிட்டாரு? அந்த சிங்க கெபியில அவங்களே தள்ளிட்டார். வசனம் சொல்லுது, அவங்க அந்த கெபியில உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பசியா இருந்த சிங்கங்கள் எல்லாம் எகிரி அவங்கள பிடிச்சி
அவங்கள நார் நாரா கிழிச்சு எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டு கொன்றுச்சான் பாருங்க. அப்போ தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பழி சொற்கள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும், சோர்வுகள் வரும், எல்லாமே வரும். ஆனா ஜபத்தினால, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறதுனால எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். ஆவி எப்போதுமே உற்சாகமானது, சரீரம் பாருங்க பலவீனமானது. சரீரத்துல அநேக பலவீனங்கள் இருக்கு. ஒரு தலைவலியோ, ஒரு தலைபாரமோ, ஒரு சோர்வோ, வயதாயிடுச்சுன்னா 50-60 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா சுகரு, பிபி காம்ப்ளிகேஷன்ஸு, தீராத வியாதிகள், கேன்சரு, டிவி, இப்படிப்பட்ட பல வியாதிகள் மனுஷனுக்கு இருக்குது பாருங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்களே ரொம்ப சொற்பமான காலங்கள் தான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடங்கள் பைபிளின் படி. இப்பொழுது அந்த 70 வருடங்கள் அவன் வாழ்றான் ஆவரேஜா. பலத்தின் மிகுதியால் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு, உணவு கட்டுப்பாடு, கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் டு 15 வருஷம் எக்ஸ்ட்ராவா வாழலாம். 70, 80, 85, 100, 102, 105 எல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷன் கேசஸ். அப்போ அத்தனை வருஷம் வாழ்ந்தா கூட மனுஷனுக்கு இருக்கிறது எல்லாமே சஞ்சலமும் வருத்தமும் தான். பூமியில மனுஷன் வாழ்ற காலமெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு வருத்தம், ஏதாவது ஒரு சோர்வு, ஏதாவது ஒரு பலவீனம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அதுல இருந்து அவனால முழுமையா வெளியில வர முடியாது பாருங்க. ஏன்னா மனுஷன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கை. புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கையில மனுஷன் இருக்கிறான். வாழ்க்கை புல்லுக்கு வாழ்க்கை. மனுஷன் காலையில பூக்குற பூ மாலையில அது உலர்ந்து வாடி பூமியில விழுந்திருக்கு. அது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையும். ஒரு மனுஷன் ஒரு தாய் கருவுல வயிற்றுல பிறக்கிறான், பிறந்து வளர்றான், ஆளாகிறான், பெரிய ஆள் ஆகுறான். பாருங்க, ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, விஞ்ஞானத்துல மனுஷனுடைய ஆயுசு நாட்களை 20 வருஷமா நீங்க பிரிச்சுங்க அப்படின்னா, முதல் 20 வருஷம் அவன் சாப்பிட்டு அறிவுல ஞானத்துல வளர்ந்து, கல்வி அறிவுல வளர்ந்து, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வரத்துக்கு, உலகத்துக்குள்ள வரத்துக்கு 25 வருஷம் ஆயிடுது. அப்போ முதல் 20-25 வருஷம் முடிஞ்சு போச்சா, அடுத்த 20 வருஷம். அந்த அடுத்த 20 வருஷத்துல ஃபேமிலி, அவனுடைய குடும்பம், திருமண காரியங்கள், பிள்ளைகள், திருமண வாழ்க்கை, அப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்கு. மொத்தமா மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் கணக்கு, நாள் கணக்குல பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 36,000 சொச்ச நாட்கள் தான் மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள். அதுல 36,000 சொச்ச நாட்கள்ல நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 100 வயசு வந்துடுது. 100 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தும் மனுஷன் சாதிக்கிறது என்ன? அவனால என்ன முடியும்? சொத்து சேர்க்கிறான், சுகத்தை சேர்க்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், போகும்போது எடுத்துட்டு போறது இல்ல. சரி, தான் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறான். விட்டுட்டு போனாலும் அதை அனுபவிக்கும் போது சமாதானம் இருக்குதா? சமாதானமா நம்ம அனுபவிக்க முடியுமா? சந்தோஷமா அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.
முடியாது. அப்ப அந்த உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? எங்க நம்மளுக்கு இருக்கும்? எங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில தான் தேவச்சனம். தேவன் அவருடைய வார்த்தையில தான் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வைத்திருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் நிம்மதியையும் கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்வது கொஞ்ச நாட்கள் தான். ஆனாலும் மறித்த பிறகு நித்திய ஜீவன் என்பது ஒன்று இருக்கு. அந்த நித்திய ஜீவன்ல அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு என்ற வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவனை நம்ம அடைந்து கொள்ள, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த நித்திய ஜீவன், அந்த சமாதானமான வாழ்க்கை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த நேரத்துல புரிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் பாருங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தமா இருக்கணும். இருதயத்துல சுத்தமா இருப்பது என்றால் என்ன அப்படின்னா, பொறாமை, பொச்சரிப்பு, விபச்சார எண்ணம், வேசித்தன எண்ணம், இச்சை, பொருளாசை, பண ஆசை, பெண்மோகம், இவைகளை எல்லாம் அற்று இதையெல்லாம் தகர்த்தெறிந்து தவிர்த்துட்டு கர்த்தரை தேவனாய் நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை நினைத்து வாழுகிற இருதயம் தான் சுத்தமுள்ள இருதயம். அல்லேலூயா. பொறாமைகள், வைராகியங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், கொலை பாதகங்கள், களியாட்டுக்கள், குடிவெறி, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். அப்ப இதெல்லாம் தவிர்த்தாதான் மனுஷ ஜீவியங்கிறது அதுதான். ஒரு மனுஷனா இருந்தா அவனுடைய மனுஷனுடைய உண்மையான குணநலன்கள் அவனுக்குள்ள இருக்கணும். அன்பா இருக்கணும், மற்ற பொருள் மேல ஆசைப்படாதவனா இருக்கணும், பொறாமப்படாதவனா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனா இருக்கணும். அப்ப இதெல்லாம் தான் மனுஷனுடைய குணநலன்கள். இந்த மனுஷனுடைய குணநலன்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் கிட்ட இல்ல. எல்லா குணநலன்களும் மிருகமாய் மனுஷன் மாறிட்டான். மற்றவர்களை வேதனைப்படுத்தவும் மற்றவர்களை அழிக்கவும் தான் நினைக்கிறோம். சுயநலம், பண ஆசை. இந்த பண ஆசைதான் எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த பண ஆசை இருக்கிறதுனாலதான் என்ன பண்றான் மனுஷன்? தவறான வழிக்குள்ள போறான், தவறான காரியங்களை செய்யறான். அப்ப பாருங்க தேவசனமே, மனுஷனோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா சுத்தம் உள்ளதா இருக்கணும். சுத்தம் உள்ளதா ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? அந்த குழந்தையோட இருதயம் எப்படி இருக்கும்? அது போலதான் என்ன வயசானாலும் எவ்வளவு பெரியவர்களாய் ஆனாலும் அந்த குழந்தையுடைய இருதயத்தை நம்ம கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அப்ப குழந்தை மாதிரி வாழணுமா, குழந்தை மாதிரி இருக்கணுமான்னா ஆமா. சிறு பிள்ளைகளை போல் ஒருவன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல சேர முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரு தெரியுமா, நான் பெரிய ஆளு, கடவுளை விட எனக்கு எல்லாமே தெரியும், நான் கடவுளுக்கு மேல அப்படின்னு நினைச்சோம்னா அது பிசாசினுடைய குணம், சாத்தானுடைய குணம். அந்த குணம் இருக்கக்கூடாது தேவசனமே. அந்த குணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ சுத்த இருதயத்தோட நம்ம இருந்தோம்னா அந்த சுத்த இருதயம் என்ன பண்ணுமா? தேவனை தரிசிக்கவும் தேவனை நாம் தரிசிக்கவும் அந்த இருதயத்தோடு நம்ம வாழும்போது தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாழும் காலத்திலையும் தரிசிக்க முடியும்,
மறுஜன்ம காலத்திலேயும் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணணும், மற்றவர்களை சமாதானம் பண்ணணும். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு போராட்டம், ஒரு ஒரு அடிதடி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு குழப்பம், தலைமுறையா ஒரு போராட்டம், ஒரு வைராக்கியம் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி விடுறதுக்கு தேவ பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளை முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரும். பிரச்சனையை மேலும் வளர்க்க கூடாது பாருங்க. அப்படி வளர்த்தால் அது தேவனுடைய அன்பு கிடையாது, தேவனுடைய குணநலன் இல்லை. பிரச்சனையை சால்வ் பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய குணநலனா இருக்க வேண்டும். அப்ப அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஒருத்தர் தேவனுக்காக ஊழியம் செய்யறாரு, தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா கவலைப்படக்கூடாது, அவங்க வேதனைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். அப்போ அவங்க யாருன்னா அவங்களும் பாக்கியவான்கள். தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய ஊழியக்காரிகளே, கவனிங்க, இது உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியத்தை ஒருத்தர் செய்வதனால நிந்திக்கப்பட்டார்னா, துன்பப்படுத்தப்பட்டார்னா, வேதனைப்படுத்தப்பட்டார்னா, அவமானப்படுத்தப்பட்டார்னா, துப்பப்பட்டார்னா அவர்தான் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அவரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் காத்திருக்கிறாருன்னு அர்த்தம். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் எடுத்து பாருங்க. எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, எல்லாருக்கும் பிரச்சனைகள், பாடுகள் வந்துச்சு வாழ்க்கையில். அல்லேலூயா. மல்கியா வரைக்கும் இந்த ஜனங்க, யூத ஜனங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, வணங்கா குளத்துல ஜனங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது, பொல்லாதவர்கள். அவர்களையும் தேவன் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகள் மூலியமாய், தன்னுடைய பிள்ளைகள் மூலியமாய் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துறார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்காக நீங்க உண்மையா ஓடுனீங்கன்னா, ஊழியம் செய்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் தேவஜனமே. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்பதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள், தெய்வ புத்திரர்கள், தெய்வ ஜனங்கள், தெய்வ ஊழியக்காரர்கள், தெய்வ ஊழியக்காரிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே உலகத்திற்கு உப்பா இருக்கிறார்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, உப்பு என்பதுதான் உணவுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது. அந்த உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு தமிழ்ல பழமொழி கூட இருக்கு இல்லையா? அப்ப அந்த உப்பை நம்ம எவ்வளவு மேன்மைப்படுத்தி பயன்படுத்துறோமோ அது மாதிரிதான் உலகம் என்கிற உணவுக்குள்ள நம்ம உப்பா இருக்கிறோம். நம்ம உப்பா இருந்த இந்த உலகத்துல நம்ம ருசியை கொடுத்தாதான் தேவனுடைய ஒளி நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியா இருக்கிறதுனாலதான் தேவனுடைய அன்பு உலக ஜனங்களுக்குள்ள கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனமே, அல்லேலூயா. அப்போ பாருங்க, உப்பு வெளிச்சம்.
தேவனுடைய ஜனம், தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்க தரிசிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், யாரா இருந்தாலும் அவர்கள் உப்பா இருக்கணும், அவர்கள் வெளிச்சமா இருக்கணும். வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம உப்பா இருக்கிறோமா, வெளிச்சமா இருக்கிறோமா, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி ஜெபிப்பதற்கும் நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவஜனமே, சீரியல் பார்ப்பதற்கும், சினிமா பார்ப்பதற்கும், மொபைல்ல சேட் பண்ணுவதற்கும், கேம் விளையாடுவதற்கும், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்ல பார்க்கறதுக்கும் எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். எவ்வளவோ நேரம் வீணா போகுது. காலம் கொள்ளாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனம் இருக்குது, காலம் கொள்ளாதவைகள். கொள்ளாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கணும். பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், பிசாசின் காரியங்களும் பூமியில அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? நம்முடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்குள்ள கொடுத்து, கர்த்தருடைய சித்தப்படி வாழ்ந்து, அவருடைய பிரியமாய் வாழ்ந்து மரித்தால்தானே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ 15 வசனங்களை நம்ம வாசிச்சோம். அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிற புத்தகமா இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்ப பாருங்க தெய்வச்சனமே, பாக்கியவான்கள் என்பவர்கள் யாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வேதனையில இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலயமாய் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், பலனை கொடுப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, விடுதலை ஆவதற்கு சத்துவத்தை, பலனை கொடுப்பார். அதை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருப்பதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து தரித்து தங்கி இருக்கும். தேவ ஜனமே, சரி ஜெபிக்கலாமா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்துல தரித்திருந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம். எனக்கு அதாவது 30 நிமிடத்துல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்குது. ஆனாலும் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்லி தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முதலாவது இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு ஊழியத்துல போராட்டம், உடம்புல வியாதி, ஓட்டத்துல சோர்வு, பிசாசின் போராட்டம், பலவீனம், இதெல்லாம் எதனால வருது? ஒரு ஊழியக்காரன் என்பவன் தேவனுடைய உக்கரணக்காரன், தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவன், தேவனுக்கு வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவன். அவன் எப்படி இருக்கணும்? நெருப்பை போல இருக்கணும், அக்னியா இருக்கணும். தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தன்னுடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் தேவன் மாற்றி இருக்கிறார், வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு அந்த அக்னி எல்லாம் அவிஞ்சு போய் டம்மியான பாத்திரமா அநேக ஊழியக்காரங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜோன்னா பையன் மாட்டிக்கிட்டு, அவாய் சப்பலை போட்டுக்கிட்டு, தலையில எண்ணெய் வைக்காம, தலை சீவாம, சுத்த பக்கமா இல்லாம,
ஆவி ஆத்மா சரீரெல்லாம் அழுக்கடைந்து இருளடைந்து ஏன் இந்த நிலைமை? என்ன காரணம்? யார் இந்த இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம்? நீங்க தானே. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இருந்தா, சோதனைகள் வரும், சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வந்தாலும் எது வந்தாலும் அவைகளை எழுந்து விடுவித்து கர்த்தர் காப்பாற்றி திருப்பி நிக்க செய்ய மாட்டாரா? கை ஏந்துகிறவர்களா இருக்கிறார்களே அநேக தேவ ஊழியர்கள். ஏன்? பண ஆசை, பொருள் ஆசை. அப்போ தேவச்சனமே, இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ளேயே பற்பல விதமான ஆசைகள்னால ஊழியத்துல விழுந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவர்களுக்காக இப்போது நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஒரு 5-7-8 நிமிஷம் ஒவ்வொரு தலைப்புக்காக ஒவ்வொரு ஜெபம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜீவனுள்ள பரலோக பிதாவே, வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, அப்பா, உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க அக்கினியாக, ஆசாரியர்களாக, பிரதான ஆசாரியனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஊழியக்காரர்களை எல்லாம் ஆசாரியனாக நீங்க இந்த காலத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவனே, உம்முடைய உக்கரானக்காரர்கள் ஆண்டவரே, சோர்ந்து போய் பலவீனப்பட்டு வியாதியிலும் தரித்திரத்திலும் இந்த காலத்துல இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த தரித்திர வாழ்க்கை ஏன் கர்த்தாவே, இயேசுவே, தேவையில்லாத உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகளுக்குள்ள விழுந்ததுனாலதானே கர்த்தாவே. அந்த ஆசைகளில் இருந்து, அந்த இச்சைகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி இப்பொழுதும் திறப்பில் நான் நின்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, எந்தெந்த ஊழியக்காரர்கள் உண்மையாய், உத்தமமாய், முழு மனதோடு உமக்காக ஊழியம் செய்து ஓடி ஓய்ந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மறுவிசை மீண்டும் தட்டி எழுப்பி கழுகுகளைப் போல சேட்டையை விரித்து உயரை பறக்க செய்ய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கழுகுக்கு ஒப்பான பலன் அவர்கள் வாழ்க்கையில மீண்டும் உதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு நீங்க தள்ளுவீங்க ஆண்டவரே. நான் உம்முடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் புது ஜீவனை, புது பலனை இப்போது அடைந்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், ஊழியத்தின் பாதையில வந்த பாடுகளின் நிமித்தமாய் ஆண்டவரே, அவர்களுடைய அவயவங்கள், அவர்களுடைய உறுப்புகள் எது பழுதடைந்திருந்தாலும், எது பலவீனப்பட்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்துல இப்போது ஒரு வல்லமை அவர்களுக்குள்ள பாயட்டும் என்று நான் செபிக்கிறேன். மூளையை, இருதயத்தை, கிட்னியை, கணையத்தை, வயிறை, இரத்தத்தை, நரம்பு மண்டலங்களை, எலும்பு, நரம்பு, நகங்கள், கைகள், கால்கள், விரல்கள் எல்லாவற்றையும் உங்க கருத்தில் நான் கொடுக்கிறேன். அவர்கள் உம்முடைய சொந்த ஜனம் கர்த்தாவே, உம்முடைய வேலைக்காரர்கள் கர்த்தாவே, அவர்களை ஒரு விஷயம் சுகப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போகிறவர்களை தட்டி எழுப்பி, எலியாவை போல நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதே அநேகமா இருக்கிறது, எழுந்து ஓடு என்று சொல்லுங்க ஆண்டவரே. ஓடுவதற்கு பலனை கொடுங்க தகப்பனே. அப்பா, போஷிங்கப்பா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. எந்தெந்த தேவைகளுக்குள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ, உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களை இயேசுவின் நாமத்துல பலன் அடையுங்கள் என்று நான் இப்போது உங்களுக்கு நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிச்சயமாய்
ஒரு புது பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவீங்க. நீங்க இன்னும் ஓடுகிற தூரம் அநேகமா இருக்கிறபடினால தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உங்களை ஓட செய்கிறவர் அவர். நீங்க ஒப்பு கொடுத்து வாழுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசிகளுக்காகவும் அவர்கள் சோர்ந்து போயிருந்தாங்கன்னா, பலவீனப்பட்டு போயிருந்தாங்கன்னா, வியாதியில இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை குணமாக்கவும், அதே போல யாராவது தெரியாத ஒரு சிக்கலுக்குள்ள, கடன் பிரச்சனையில, பலவீனங்கள்ல, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கைகள்ல அவங்க மாட்டி இருந்தால், சிக்கி இருந்தால் தேவன் அவர்களை இன்று விடுதலை செய்யணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பிலேயாம் தீர்க்கதரிசி கையில சிக்கியிருந்தாங்க. தேவன் அவர்களை விடுதலை செய்தார். அது போல இன்னைக்கு கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் கையில சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மன்னிக்கணும், ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசிகளையும், ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாசிகளையும் தேவன் காப்பாற்றணும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசுவே, தகப்பனே, உம்முடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எங்கெங்க இருக்கிறார்களோ, யார் யார் எங்கெங்க இருந்தாலும் பிலேயாம் தீர்க்கதரிசியின் வாயில கரத்துல சிக்கிக்கொண்ட உம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை நீங்க விடுவித்தது போல அவர்களை விடுவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஏமாற்றங்களில், பிசாசு போதித்து வைத்திருக்கிற தவறான போதனைகளில் இருந்து இயேசு நாமத்தில் அவர்கள் வெளியே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர்களை பலவீனப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், அந்த காலத்தின் வல்லமைகளுக்கு இயேசு நாமத்தில் அவர்களை விடுதலையாக்கி பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவர்களை ஏமாற்றுகிற கள்ள ஓநாய்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை சுட்டி எரிக்க வேண்டுமோ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மத்தேயு 23:3 வசனத்துல நீங்க தெளிவாய் சொல்லியிருக்கிறீங்க, அவர்களுடைய வார்த்தையின்படி நடவுங்கள், அவர்களுடைய செய்கைகளின்படி நடவாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த போதகர்கள் போதிப்பது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே. விசுவாசிகள் அந்த வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு உமக்கு முன்பாக உண்மையாகி உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமல் இருக்கிற அந்த பலனை அவர்களுக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனமே, இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து இதோடு இந்த காணொலியை நான் முடிக்க போறேன். வாங்க ஜெபிக்கலாம். அடுத்து, பொதுவாய் பலவீனப்பட்டிருக்கிற, பலவீனத்துல வியாதியில இருக்கிறவர்களுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, வீட்டுல படுத்த படுக்கையோடு இருக்கிறவங்க, கேன்சர்ல இருக்கிறவங்க, தீராத வியாதிகள்ல இருக்கிறவங்க, டிபி, கேன்சர் போன்ற பொல்லாத வியாதிகள்ல இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், தீராத வியாதியா இருந்தாலும், குணப்படுத்தக்கூடிய வியாதியா இருந்தாலும், அந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய அவர்களுக்காக நம்ம இப்ப ஜெபிக்கலாமா? ஜீவனுள்ள பரலோக பிதாவே, வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் தேவனே, தகப்பனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யார் யார் எங்கிருந்தாலும் இயேசுவே, அவர்கள் உடல்நல குறைவாய் இருந்தால் கர்த்தாவே, அவர்கள் உச்ச தலை முதல் பாதம் வரைக்கும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை தொட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களுடைய வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் டாடி. ஆண்டவரே, டிபி வியாதியில இருக்கிறவர்கள், கேன்சர்
வியாதியில இருக்கிறவர்கள், HIV எய்ட்ஸ் வியாதியில இருக்கிறவர்கள், ஆண்டவரே தீராத BP சுகர் போன்ற வியாதிகளில் இருக்கிறவர்களையும் கூட கர்த்தாவே உம்மால் சுகம் கொடுக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள், அநேக பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல 10ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட சுகர் வியாதி வந்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே பிறக்கிற பிள்ளைகள் கூட சுகர் வியாதியோடு பிறக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த குறைபாட்டிலிருந்து கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க குணமாக்கி பாதுகாக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். அந்த சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ் இயேசுவின் நாமத்துல அந்த கணையத்துல ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. செக்ரிகேட் ஆக வேண்டிய சுரக்க வேண்டிய சுரபிகள், அந்த குளுக்கோஸ் தேவையான உடலுக்கு தேவையான அந்த சத்து சரியான நேரத்துல சரியாக சுரந்து அந்த வியாதியிலிருந்து அந்த பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சுகர் சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறவங்க, பிபியில இருக்கிறவங்க, ஆண்டவரே சகல விதமான நோய்கள்ல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல கேன்சர் வந்திருக்கிறது. அப்படி ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை இந்த வியாதியிலிருந்து அந்த விளைவினத்திலிருந்து கர்த்தாவே நீங்க சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னும் கை கால் முடங்கி உடைந்து இல்ல ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எமர்ஜென்சில ICUல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து வெளியே கொண்டு வந்து உமக்கு சாட்சியை நிற்க செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களால எல்லாமே முடியும். மரித்து போன லாசருவையும் உயிரோடு எழுப்புனீங்கப்பா. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களால் ஆகும், எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சிறப்பாக விசேஷமாக மிஸ்கேரேஜ் ஆன ஸ்திரீகளுக்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே யாருக்காவது குழந்தை வயிற்றுல இறந்து போயிருந்தால் அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆகுவதற்கு கடினமாய் இருக்கும் என்று மெடிக்கலி சொல்றாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட சகோதரிகளுக்காக, ஸ்திரீகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குழந்தை மரித்திருந்தால் உமக்கு சித்தமானால் இயேசு நாமத்தில் அந்த குழந்தைக்கு ஜீவன் உண்டாகட்டும், உயிர் வரட்டும், நார்மல் டெலிவரி ஆகட்டும் ஆண்டவரே. அப்படி மரித்து போன குழந்தை ஆண்டவரே தாய்க்கு எந்த ஒரு இல்லாமல் நார்மலாய் டெலிவரி ஆகி கர்த்தாவே அந்த தாய் உமக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரே தாய் உமக்கு சாட்சியாக வாழுவதற்கு அந்த தாய்க்கு நீங்க அனுகிரகம் செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் கர்த்தாவே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் பிதாவாகிய தேவனே உமக்கே செலுத்துகிறேன் சுவாமி. ஜீவனுள்ள தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்தனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெப வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமத்துல நிறைய வசனங்கள், காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் ஆரோக்கியம் தான் கிடைக்கும். நீங்க வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்க. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுனால, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சாட்சியா இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக் லைவ்ல ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கலாம்.
ஆராதிக்கலாம், துதிக்கலாம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. Stay blessed. Hallelujah. Amen.